22 வருஷமா இவன் யாருன்னு தெரியல. இந்தியன் ஏஜென்ட், பெரிய மைடு கிரெட்டு ஏஜென்ட். இப்ப நாடே இவனை கொல்ல சொல்லிடுது. प्रोटोकॉल இல்ல வேணா, पॉइंट ब्लैंकले मुड़िके சொல்லிருக்கு. কত জনকে মেরেছি, এই বুড়ো সালাটাও চলে এলো আমার হাতে মরতে। কোনো শেষ ইচ্ছে? ஏஜென்ட் சர்தார், கடைசியா ஏதாவது சொல்லணுமா? உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? உள்ள இருந்த மென்டல் ஆயிட்டு நினைக்கிறேன். பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் நான் இங்கே வைக்கணும். நெத்தில வச்சா தப்பிச்சிட முடியும். உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கலையா? सरदार एस्केप आइटा।
have small beginnings ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த மாபெரும் பிரச்சனைக்கு ஆரம்பம் ஒரு ஆடு மேய்க்கிற கிழவனும் அவன் தூக்கிட்டு வந்த கல்லும் தான். கீயே இந்த கல்லுல பாசி இல்ல. அதனால என்ன? 3 நாளைக்கு முன்னாடி எல்லா கல்லிலும் பாசி இருந்தது. இப்ப ஓடையில ஒரு கல்லுல கூட பாசி இல்ல. ஆடே தண்ணி குடிக்க மாட்டேங்குதுயா. ये नदी कहाँ से आ रहा है? पाकिस्तान से जनाब. பஞ்சாப் பார்டர்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஊலார் லேக்கை பாய்சன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேக் தான் சுத்தி இருக்கிற 4000 கிராமத்துக்கு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். இத பாய்சன் பண்ணிட்டா அந்த ரீஜியன்ல தவிச்ச வாய்க்கியோட தண்ணி கிடைக்காது. So what are we waiting for? நம்ம troops அங்கே அனுப்பி அந்த லேக்கை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு சார். அந்த லேக் தாழ்வார பகுதியில் இருக்கு. பாகிஸ்தான் ஆர்மி எந்த பக்கத்துல இருந்து வருவான்னு நமக்கு தெரியாது. இஃப் வி சென்ட் them blind, நாம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மொத்த பெட்டாலியனையும் ஷூட் பண்ணிட்டு லேக்கை பாய்சன் பண்ணிட்டு புஃப் போயிட்டே இருப்பான். So what do you want us to do? Sit here like ducks? நம்ம ட்ரூப்ஸ் அங்க போறதுக்குள்ள பாகிஸ்தான் ஆர்மியோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு தெரியணும். பठानकोट பார்டர் தாண்டி இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி கேம்ப்ல தான் ஜெனரல் யூசுப் இருக்கான். Yusuf, you sure? அந்த ஜெனரலோட டென்ட்ல ஒரு சீல்டு envelopeல அந்த கமாண்ட் லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் நமக்கு வேணும். பட் there's a small problem. அந்த லெட்டர் காணாம போனாலோ இல்ல அந்த சீலை பிரிச்சாலோ யூசுப் அவன் பிளானை மாத்திடுவான். ஸோ அந்த லெட்டர் அங்கே இருக்கணும், சீலையும் பிரிக்க கூடாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை படிக்கணும். மகாராஜ், இந்த மிஷன் இம்பாசிபிளா தெரியுது. அப்படி பண்ண நம்ம கிட்ட ஆள் இருக்கா? என்கிட்ட ஒரு ஏஜென்ட் இருக்கா. बाहर निकलो, बस से लेके आओ, इंजेक्शन भरो जल्दी. कुछ नहीं होगा, आप ठीक हो जाएंगे. Sir! Now listen up. The Frontier Force Regiment, the Northern Light Infantry, Sindh Regiment, we will be surrounding the Hindustani army here, near Lake Vular. Samaj? Yes, sir! 7 Hindustani battalions walking into our trap. This is our chance for revenge, for vengeance, for Pakistan! This is not an attack on Hindustan to hurt them just once, but to hurt them for a lifetime and for generations to come. The Hindustanis will be blinded by the mist. They will not know whether we are hitting them from the east or west. That is when we will shoot them. Assemble the vehicles, load them up with weapons. The commander in charge will be on the train. Iman! Taqwa! Jihad! Fi sabilillah! It's time to begin the operation.
begin Operation Falcon. Major! The seal is broken. से हमारे काम में सुनो उसे रोल कॉल करो सब लोग L1 आज किसी ने किसी नए मेंबर को कैफे देखा है क्या किधर उधर जला दो इस सामान को I'll issue new orders कोई बंदा था मेजर साहब का हुक्म है उस बूढ़े को तलाशो मैंने एक बूढ़े आदमी को देखा जिसकी उम्र तकरीबन 55 वो चारंदाज हमारे काम में घुस आया है हाँ जनाब और बताओ उसके बाद हाँ जनाब यही था जनाब इतना है यही है ना हाँ जनाब यही है वो आदमी जनाब ठीक है जनाब वो shift the base according to the new orders right now Godspeed. பஞ்சாப் எல்லையை தாண்டி ஊடுருவி வந்த பாகிஸ்தான் துருப்புகளை இந்திய துருப்புகள் விரட்டி அடித்தன. பாகிஸ்தானின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. என்ன சர்தார் கிட வெட்ட போறீங்களா? அடிபட்ட அடிச்சேட்டா ஆள் வந்தா குரல் கொடுங்க. பாகிஸ்தான் எதுக்கு தண்ணியில் விஷம் கலந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது ஒரு விலங்கு இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஜெனரல் யூசப் மேச மேலே டிராகன் சின்னம் போட்டு ஒரு ஃபைலை பார்த்தேன். அதை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வில்லங்கமே புரிஞ்சுது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினது பாகிஸ்தான், அதை போட்டு கொடுத்தது சீனாக்காரன் ஒருத்தன். சைனா. அந்த சீனாக்காரனுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற எல்லா தொடர்புலையும் லாஃபிங் புத்தாங்கிற பேர் இருக்கு. ஷேடோ ஆப்ரேஷன். இந்த திட்டத்துக்கு பின்னாடி சீனாக்காரங்க தான் இருக்காங்கிற இன்டெலிஜென்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சலாங்க. நோ, உங்க ரிப்போர்ட்ல சைனாவை பத்தி எதுவும் எழுதாதீங்க. பாகிஸ்தானே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஐயா எதுக்கே போய் சொல்லணும்? நமக்கு தான் உண்மை தெரியுமே. நீங்க உண்மையை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க சர்தார். வாய்மையே வெல்லும் இஸ் த பிகெஸ்ட் லை தேர் இஸ். 1974ல துர்க்மெனிஸ்தான் இந்தியா பார்டர்ல 3 டன் புளூட்டோனியமோட ஒரு ரஷ்யன் ட்ரக் கவுந்துச்சு. புளூட்டோனியம்னா அணு ஆயுதம் தயாரிக்கிற ஆபத்தான வெடிமருந்து தானே? எஸ். அந்த ட்ரக்கை இந்தியா கைப்பற்றினதாகவும் அந்த புளூட்டோனியம் இந்தியா கையில இருக்கிறதாகவும் நியூஸ் பரவிச்சுல? அது போய். அந்த ட்ரக்ல இருந்தது புளூட்டோனியம் இல்ல, சோடியம். இந்தியா கிட்ட அந்த புளூட்டோனியம் இருக்குன்னு நம்பின எதிரி நாடுகள்லாம் 2 அடி பின்னாடி எடுத்து போனாங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் அ லை. சைனாக்காரன் நம்ம கண்ணு பாகிஸ்தான் மேல தான் இருக்குன்னு நம்பட்டோம். சைனாக்கே தெரியாம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எப்படியா பண்றது? சைனீஸ் காக்ரோச், கர்ப்பாம்பூச்சி. இந்தியாவிலேருந்து சைனாக்குள்ள நுழைஞ்சு இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே ஆள் அவன் தான். கடைசியா அவனை அருணாச்சல் பிரதேஷ் காவலை பார்த்ததா தகவல். அவனை போய் பாரு. இந்த மிஷனுக்கான லீடு உனக்கு அங்க கிடைக்கும். உட்கார். ஏய் சாய். லாலா சர்தார், அதை கொஞ்சம் கீழே எடுத்து வைங்க. 5-6 வருஷமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சைனாவோட டாப் திங்க் டேங்க் எல்லாம் ஒரு சீக்ரெட் மிஷன்ல பிஸியாவே இருந்தாங்க. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு ஒன் நேஷன் ஒன் பைப்லைன். அது என்னன்னு தேடி கேண்டோன்ல இருக்கிற சீக்ரெட் வால்ட்டுக்கு போய் இந்த ப்ளூ பிரிண்ட்டை சுட்டு வந்துட்டேன்.
லண்டன் வால்டா? Cockroach can approach anywhere. Look at this. ஏதாவது புரியுதா? புரியல சார். எனக்கும் புரியல. கண்ணா பின்னான்னு இருக்கு ப்ளூ பிரிண்ட். இந்த பைப்லைன் ரோடுக்கும் சைனாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட பைப்லைன் சைனாவில் போடவே முடியாது. அப்பதான் உன்னோட இன்டெலிஜென்ஸ் எனக்கு கிடைச்சது. சைனா மேப்ல பொருந்தாத ப்ளூ பிரிண்ட்டை இந்தியா மேப்ல வச்சா இட் கனெக்டட் ஆல் த டாட்ஸ். இது கேஸ் பைப்லைன் கிடையாது, ஆயில் பைப்லைன் கிடையாது, வாட்டர் பைப்லைன். சைனாக்காரன் போட்ட ஸ்கீம் சைனாக்கு இல்லை, அது இந்தியாவுக்கு போட்டது. இது சாத்தியமே இல்லை சார். எப்படி சார் பண்ண முடியும்? பாலி எத்திலைன் டெரப்தலைட் நம்ம ஊர்ல செல்லமா பெட் அப்படிம்பாங்க. இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? வூலார் லேக்ல பாகிஸ்தான்காரன் தண்ணியில விஷம் கலக்காம தடுத்தது நீ தானே? ஆமா சார். நீ தடுத்துருவேன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட நோக்கம் தண்ணியில விஷம் கலக்கிறது இல்ல, தண்ணியில விஷம் கலக்கிற மாதிரி மக்கள் மனசுல பயத்தை கலக்கிறது. சுத்தி இருக்கிற 4000 கிராமத்து மக்களுக்கு இந்த நியூஸை பரப்பிட்டான். அதுக்கப்புறமும் அந்த தண்ணியில எவனாவது கை வைப்பாங்கிற? வைக்கவே மாட்டான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்கட்டாவில் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃபேக்டரி எங்க வரப்போகுது? அதே வூலார் லேக்ல. எந்த தண்ணியை அந்த மக்கள் வானான்னு சொன்னானோ அதே தண்ணியை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலேயே போட்டு அதே மக்களுக்கு விற்க போறான். அவனு லூஸ் மாதிரி வாங்க போறான். காலகாலம் எழுதி வச்ச விதி சார். தண்ணிக்கு விலை வைக்க முடியாது சார். உண்மைக்கு விலை வைக்க முடியாதுன்னு கூட தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனா அப்படியா நடக்குது? இப்போவும் தண்ணிக்கு விலை வைக்கல, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு, அந்த கேப்புக்கு, அந்த லேபிளுக்கு. பாட்டிலுக்கு விலை வைக்கிறது மூலமா அவன் தண்ணிக்கு விலை வச்சுட்டான். சீனாக்காரன் எப்படி சார் நம்ம ஊர்ல இருந்து பண்ண முடியும்? வாட்டர் கிவ்ஸ் தட் சூப்பர் பவர். 3ஆம் உலக போர் தண்ணிக்காக தான் நடக்க போகுதுன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். உலகத்துல இருக்கிற தண்ணி பூரா இந்த சைனாக்காரனோட கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறதுக்கான முயற்சியில் அவன் இன்னைக்கே இறங்கிட்டான். இப்போ அவன் கண்ணு இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு. இவ்வளவு நாளா இயற்கை வளமா இருந்த தண்ணியை ப்ராடக்ட் ஆக்கிட்டான். இப்ப வாங்க முடியுமே, வாங்க முடியும்னா விற்க முடியும், விற்க முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்தாதான் தண்ணி அப்படிங்கிற பழக்கத்தை அவன் உருவாக்க போறான். இன்னைக்கு பாட்டில்ல ஆரம்பிச்ச இந்த திட்டம் 50 வருஷத்துல பைப்லைனா முடிய போகுது. அதை வச்சுதான் அவன் இந்தியாவோட தண்ணி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறான். சார் சீனாக்காரன் எப்படி சார் இந்தியாவில் பண்ண முடியும்? இந்தியாவுடைய அதிகார வட்டத்துக்கு நடுவுல ஒரு டாப் அபிஷியல் சைனாக்காரனுக்கு ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, லாஃபிங் புத்தா. பேங்கான். அந்த லாஃபிங் புத்தா யாருன்னு நீ கண்டுபிடிக்கிற. அவனை கண்டுபிடிச்சாதான் நாம சைனாவை ஸ்டாப் பண்ண முடியும். என்னைக்காவது ஒரு நாள் சர்தார் எனக்கு அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த டெட் டிராப் ஜோனுக்கு வருவான். அங்க இத்தனை வருஷம் நடந்த எல்லா உண்மையும் நான் அவனுக்காக வச்சிருக்கேன். ராத்தோர் சொன்ன பொய்யை நம்பி எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு சர்தார் ஒரு தேச துரோகியா நிற்கிறான். எல்லாம் கைமீறி போயிருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை பாக்கி இருக்கு. எல்லா ஸ்பையும் தான் சேகரிச்சு வச்ச எவிடன்ஸுக்கு ஒரு காப்பி எடுத்து அதை ஒளிச்சு வச்சிருப்பான். A little brother. அது எங்க இருக்குன்னு சர்தாருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லிட்டில் பிரதரை வச்சுதான் ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும். தன்னோட மிஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சர்தாருக்கு மிஷன் இன்னும் முடியலன்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா once a spy, always a spy. விக்டர்னு ஒரு ஆளு ரால இன்லிஸ்ட் ஆயிருக்கானா? அதை நம்ம ரெக்கார்ட்ஸ்ல செக் பண்ணி சொல்லுங்க. ரெக்கார்ட்ஸ்ல எதுவும் இருக்காது. 1990க்கு முன்னாடி ரால இருந்து ரிட்டையர் ஆன எல்லாரும் அவங்க பேரு அடையாளத்தை மாத்தி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரால நம்ம கிட்ட அவங்களோட போட்டோகிராஃபிக் ரெக்கார்ட்ஸ் கூட கிடையாது. இருக்கிற ஒரே ரெக்கார்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். விக்டர் வந்து ரேகை வச்சாதான் அவன் ரால வேலை பார்த்தானோ இல்லையாங்கிறது தெரியும். விக்டரை உடனே செக்யூர் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் இஃப் இஸ் an agent. அந்த சின்ன பையனோட கார்டியன் பார்க்க எப்படி இருந்தா? ஒன் செகண்ட் சார். வயசானவர் வீல் சேர்ல வந்தார் சார்.
விக்டர் சார். என்னால் முடிஞ்சது 2 மணி நேரம் டைம் முடியறதுக்குள்ள உங்கள் அப்பாவை கொண்டு வந்து சரண்டராக வை. ஏன் முன்னாடி மட்டும், புரியுதா? சார், விக்டர் சார். விக்டர் சார் என்ன நம்புங்க சார். இந்த ஃபைல் எங்கள் அப்பா பார்த்து எல்லாம் உண்மையும் இருக்குது சார். த்ரோவ் பண்ணது வேற ஆள் சார். எனக்கு அது தெரியும். ஆனால் இங்கே யாரும் அதை நம்ப மாட்டாங்க. விக்டர் சார். செக்யூர் பண்ணியாச்சு. ஐ ரிப்பீட், விக்டரை பிடிச்சிட்டோம். அப்ரோச்சிங் ஹெட்குவார்ட்டர்ஸ். விக்டரை கூட்டிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. பிரேம்நாத், bring it to the top floor. சார், விக்டர் கிட்ட எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க சார். எங்கள் அப்பா எங்கே இருக்காரு நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் சார். 5 minutes சார். I'll give you 3. Pick up. Biometrics are ready, sir. Over. Approaching the biometric room, sir. ஐயோ, உங்க ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, இவர் தான் கோட் சூட் போட்டு டை எல்லாம் கட்டியிருக்காரு. இவரோட கையை வைங்க. சேட்டா சீனாவோட திட்டம் நிறைவேற போகுது. அதை நீ தான் தடுக்கணும். சார், ஒருத்த கான்வெர்சேஷன் வால்டுக்குள்ள பூந்துட்டான். உள்ள இருக்கிறது பூரா டேஞ்சரஸ் கோட் சார். 1960s ல இருந்து போன வாரம் வரைக்கும் பரிமாணம் பண்ண எல்லா வெப்பன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் உள்ள தான் சார் இருக்கு. அவன் ஏதா எடுப்பா என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே தெரியல சார். ஹி இஸ் ஹைலி டேஞ்சரஸ். சேலஞ்ச் உள்ள இருப்பாங்க சார். இமிடியட்லி. எஸ். ஃபிங்கர் பிரிண்ட் சார், என்கிட்ட ஆக்சஸ் இல்ல சார். அப்ப பவரை கட் பண்ணுங்க. உன்னை நாங்க தேடிட்டே இருந்தோம். உன்னை வர வைக்க இவனோட அம்மா உயிரை விட்டா. சர்தார், இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எங்கிட்ட இருந்து எடுத்த பொருள்லாம் எங்க வச்சிருக்கானுவ? ராவோட சவுத் இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கான்ஃபிஸ்கேஷன் வால்ட் லெவல் 3. ஓபன் தி வால்ட் ஃபாஸ்ட். 1343 பார்ட்னர். Little brother, partner. பழைய டெக்னாலஜி. So we are in the vault. Searching for Sardar, sir. கண்ணில் ஏதோ போட்டிருக்கானுவல. என்னது?
நைட் விஷன் பார்ட்னர். நான் வீடியோ கேம்லலாம் பார்த்துருக்கேன். இருட்டில் கூட கண்ணு நல்லா தெரியும். என்எஸ்ஜியை கூப்பிடுங்க. என்எஸ்சி வர 15 மினிட்ஸ் ஆகும் சார். ஆனால் அதுக்குள்ளே இவன் தப்பிச்சிருவான் போலே சார். நான் நிறுத்துறேன். ஒன்றும் இல்லை தூங்குறாரு. கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாரு. சர்தார் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். சர்தார் லிட்டில் பிரதர் தானே அது? அந்த மைக்ரோ ஃபிலிம்குள்ள தான் எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கியா சர்தார்? உலகத்துக்கு நீ ஒரு தேச துரோகி. நீ எவ்வளோ சத்தமா உண்மையை சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை சர்தார். இத்தனை வருஷமா இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் கன்சல்டண்டா இருந்திருக்கேன். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு சைனீஸ் ஏஜென்ட்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீ அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத், நான் கன்வீனியன்ட் லாய். தெருவில் வேஷம் போட்டுட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து நாட்டுக்காக வேஷம் போடு, நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி ஏஜென்ட் ஆக்குனீங்க. எங்க அப்பா அம்மா பொண்டாட்டி எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்கேன். நான் பொய் சொல்லாத ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். உங்களை அவ்வளோ நம்பினேன். நீ என்ன நம்பல சர்தார், நான் சொன்ன பொய்ய நம்பினேன். ஒரு ஏஜென்ட்டோட பேசிக் ரூல் என்ன? 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூணாவதா யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்களான்னு செக் பண்றதுதான். யூ ஆர் அ வெரி வெரி பேட் ஏஜென்ட். பையன் ட்ரேடர் ஆனதும் பேட்ரியாட்டிக் ஃபேமிலி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேஸ் முடிங்க சார். 6 வயசு பையன் மட்டும் வச்சிருக்கான். நோ, அவன் ட்ரேடர்னு இந்த உலகத்துக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒருத்தனாவது மிச்சம் இருக்கணும். அந்த பையனை விட்டு வைங்க. நீ கவனமா இருந்திருந்தீன்னா உன் குடும்பம் உயிரோடு இருந்திருக்கும். சர்தார், உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுதா? நீ தடுக்க நினைச்சப்ப இது வெறும் ஐடியாவா தான் இருந்துச்சு சர்தார். இன்னைக்கு வேரூன்றி ஒரு சாம்ராஜ்யமா ஆகிட்ட. யூ ஹேவ் நத்திங் டு லிவ் ஃபார். உண்மைதான். எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை மகாராஜ். என் மிஷினை தவிர நான் இங்க வந்தது லிட்டில் பிரதருக்காகவோ உண்மைக்காகவோ உன்னை பழி வாங்கவோ இல்லை. உன் பைப்லைன் திட்டத்தை தரமட்டமாக்க. இந்த மிஷனை உன்கிட்ட கொடுத்ததே நான் தாங்கிறத மறந்துட்டியா? உனக்கு ரேடியோக்கு பின்னாடி உட்காந்து ஆர்டர் கொடுக்கதான் தெரியும் மகாராஜ். களத்துல இறங்கினதில்ல. உனக்கு மிஷனை கொடுத்துதான் பழக்கம். எனக்கு மிஷனை முடிச்சே பழக்கம். கொப்புரானே முடிச்சு காட்டுறேன்டா. அப்பா! லெவல் 7க்கு ஆள் அனுப்புங்க. பிளாக் பண்ணுங்க லெவல் 7. கோ 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 சார். லெவல் 7 வந்துட்டு சார். லெவல் 7 வந்துட்டு சார். லெவல் 7 லெவல் 2 நிமிடம் ட்ரக் தூக்கிட்டு போயிட்டா சார். ஏய் நோ நோ டு நாட் டேக் இட். டு நாட் டேக் இட். இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் தப்பிச்சிட்டான். காரிடார் 7ல யாராவது இருக்காங்களா? காரிடார் 7ல யாராவது இருக்காங்களா? இங்க யாரும் இல்ல சார். ஆல் கிளியர். டேய் விஜய்,
உன்னை அரெஸ்ட் பண்ண என்ன கொன்றுவாங்கன்ற பயத்தில் தான் நான் அப்படிப்பட்டேன். தெரியும் ஸ்டீஃபன். Sir, in pursuit of that truck, fire பண்ணலாமா? Do not fire, do not engage. Hold fire. Plutonium இருக்கு. ஏதாச்சும் வண்டிக்கு ஆச்சுன்னா the entire city will be blown apart. அந்த ட்ரக்ல plutonium எல்லாம் இல்ல சந்திரமோகன். Just blast it. Sorry, sir. சர்தார், வண்டியை நிறுத்துங்க. Stop the vehicle. உங்களால எனக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது. Stop the vehicle. Shit, fall back. Idiots. இனி ராவ நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ட்ரக்ல புளூட்டோனியமே இல்ல. இடியட் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ட்ரக்குக்குள்ள அந்த ட்ரக்ல இருந்தது புளுட்டோனியம் இல்ல, சோடியம். சர்தாருக்கும் தெரியும். அவன் பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சார், சோடியம் உப்பு தானே சார்? அது சோடியம் குளோரைடு ராமுட்டாள். சோடியம் மெட்டல தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஆட்டம் பாம் மாதிரி வெடிக்கும். என்னது இப்படி வெடிக்குது? நம்ம இததான் பண்ண போறோமா பார்ட்னர்? ஆமா. சர்தார் இப்போ தசரமலை பைப்லைன் பேஸுக்கு தான் போயிட்டு இருக்கான். அங்க மட்டும் போய் சோடியமை கொட்டிட்டான்னா பைப்லைன் ப்ராஜெக்ட் மொத்தமும் காலி. கண்ணு தரலையா பார்ட்னர்? கொடுங்க. லைட் அமைதி பார்க்கணும். அதில் ப்ளூ பிரிண்ட் இருக்கான்னு பாரு. நிறைய டிராயிங்கா இருக்கு. அதில் ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று இருக்கும் பாரு. சைனீஸ்ல தான் எழுதி இருக்கு. பக்கத்தில் நம்பர் என்ன போட்டிருக்கேன்? 3ன்னு இருக்கு பார்ட்னர். அங்கே தான் போகணும். உள்ளவை என்ன பார்ட்னர் இவ்வளோ மாத்திரை வச்சிருக்கீங்க? டெய்லி சாப்பிடணும் பார்ட்னர், இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது மூச்சு விட முடியாது. நீ இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். என்னை மன்னிச்சிருவியா? தப்பு சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மன்னிப்பு தேவையில்ல பார்ட்னர். பெரிய மனுஷன்